நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். அப்பா, அம்மா வர்றதுக்கு ஏன்பா லேட் ஆகுது? அம்மா கிட்ட அவங்க சண்டை போடுவாங்களாப்பா? செல்லோ, போய் அப்பாவோட போன் எடுத்துட்டு வா. இந்தாங்கப்பா உங்களோட போனு. நீ அம்மாவோட நம்பர் டயல் பண்ணி கொடுமா. அப்பாவுக்கு கண்ணு தெரிய மாட்டேங்குது. இந்தாங்கப்பா டயல் பண்ணிட்டேன். பாலா, நான் சொல்றத கொஞ்சம் கேளு பாலா. ஹரியன்னு நீங்க ஒன்னும் சொல்ல வேண்டாம். அஜய் வரட்டும். ஹலோ. பாலா, நீ இப்ப எங்க இருக்க? என் அப்பா அம்மா குடியிருக்கிற வீட்டுக்கு வந்து ஒரு ஆளுக்காக வெயிட் பண்றேன். அவன் வந்தது நான் கிளம்பி வந்துருவேன். பாலா, இந்த ஒரு தடவை மட்டும் நீ மன்னிச்சிடு பாலா. நாம யாருக்கிட்டையும் சண்டை போட வேண்டாம். நாம சமாதானமா வாழலாம். சமாதானமா இருக்கிறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். நான் வந்துடுறேங்க. என்கிட்ட போன் கொடுக்கப்பா. ஒரு நிமிஷம், பொண்ணு பேசுறா. அம்மா, நீங்க அங்க சண்டை போடாம தயவு செஞ்சு கிளம்பி வாங்கம்மா. நீங்க எதுக்காக அங்க போகணும்? சீக்கிரம் வாங்க. உன்னுடைய அப்பாவுக்காக ஒரு வேண்டுதலை நிறைவேற்ற வந்திருக்கேன். அது முடிஞ்ச உடனே நான் வந்துடுறேன். நீ அப்பாவுக்கு சாப்பாடு போட்டு கொடுமா. அம்மா, கட் பண்ணிட்டாங்க. அவன் இதுக்கப்புறம் எப்போ வருவான்னு தெரியாது. நீ கொஞ்சம் அமைதியா இருமா. அவன் வந்த உடனே நாங்க பேசுறோம். அஜயா தான் இருக்கும். பாலா, நீ இங்கே உட்காரு. அவன் வீட்டுக்குள்ள தானே வர போறான். டேய், பாலா வந்திருக்காடா. அவ எதுக்காக வந்திருக்கா? அன்னைக்கு நீ வேணு அடிச்ச விஷயம் அவளுக்கு தெரிஞ்சு போச்சு. அதை கேட்கறதுக்காக வந்திருக்கா. அப்படியா? கேட்கட்டுமே. அவனுக்கு கொடுத்தது போக மீதி அடியே இவ்வளவு கொடுக்குறேன். நீ தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத. அவ என்ன சொன்னாலும் நீ பேசாம இருந்தாலே போதும். பாரு, நீ தான் தப்பு பண்ணிருக்க. என் பழிய தீர்த்துக்க அந்த கடவுளா பார்த்துதான் அவனை என் முன்னாடி வர வச்சாரு. உண்மையில நியாயம் என் பக்கம் தான் இருக்கு. அவ புருஷனுக்காக வந்திருக்கானா, அவளுக்கு நான் பதிலடி கொடுக்குறேன். அஜயா, இங்க பாரு. எனக்கு அவன் மேல எந்த பாசமும் கிடையாது. இது என்னோட பிரச்சனை. நீங்க உள்ள வந்து தலையிடாம இருந்தா போதும். சொல்ல போனா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். டேய்,
என்கிட்ட என்ன கேட்க வந்திருக்க? சொல்லுடி, நீ என்ன தெரிஞ்சுக்கணும்? நீ கொஞ்சம் அமைதியா இரு அஜய். நீ விடுற. இவ என்ன பண்ற நானும் பாக்குறேன். இப்படியே நின்னு முறைச்சு பார்த்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? நீ என்ன அடிக்க வந்திருக்கன்னு பெருசா பில்டப்பா பேசிட்டு இருந்தாங்க. இந்த வீட்டுக்குள்ள வந்த என் வீட்டுக்காரரை நீ அடிச்சியா? இதுக்குதான் வந்தியா? ஆமா அடிச்சேன். விட்டுருந்தா இன்னும் அடிச்சு கொன்னு இருப்ப. முடியாம கிடக்குற ஒரு நோயாளியை பழி வாங்குறியே, உனக்கு வெக்கமா இல்ல? ஏமட கை விசில ஒண்ணு. பேசாம இருடா. வேணாம் பாலா, கொஞ்சம் பொறுமையா இரு. அஜய் அமைதியா இரு. அண்ணா அவனை விடுங்க. விடுன. டேய், அவனை எதுக்காக என்ன தடுக்குறீங்க? விடுங்க. அவன் என்ன அடிக்கட்டும். நீ என்ன அடிச்சுட்டு துபாய்க்கு எப்படி திரும்ப போறேன்னு நானும் பாக்குறேன்டா. இதுக்கப்புறம் நீ என்ன கஷ்டப்படுத்தினா கூட பிறந்த தம்பின்னு கூட நான் பார்க்க மாட்டேன். நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா நீ உள்ள போயிடுவேன். என்னடா அடிக்கலையா? தைரியம் இருந்தா வந்து அடி. பாலா. அடிடா. வேணுகோப்பனுக்கு இப்போ ஒரு குடும்பம் இருக்கு. அவருடைய உடம்பையும் மனசையும் யாராவது கஷ்டப்படுத்தினீங்கன்னா அதை கேட்கறதுக்கு நான் வருவேன். துபாய்க்கு போகணுமா இல்ல ஜெயிலுக்கு போகணுமான்னு நீ முடிவெடுக்கலாம். இதுக்கப்புறம் என்ன இங்க வர வச்சிடாத. நடந்த விஷயங்களை நான் கேள்விப்பட்டேன். கொஞ்சம் வேலையா இருந்ததால என்னால வர முடியல. உங்களுடைய எல்லா வேலையும் முடிஞ்சு பொறுமையா வந்தீங்கன்னா போதும். நீ இப்ப கிளம்பிட்டியாமா? இங்க ஒரு சடங்கு நடத்துறதுக்காக வந்தேன். அது முடிஞ்சது. எனக்கு புரியல. செம்பகச்சேரி ஜெயச்சந்திரன் அவர்களுடைய இளைய மகனுக்கு பதிலடி கொடுக்கறதுக்கான ஒரு சடங்கு. உங்களுக்கும் அதை கொடுக்கலாம் தான் இருந்தேன். நீ வேணும்னே சண்டை போடுறதுக்காக தான் வந்தியா? நான் யார் கூடவும் சண்டை போட வரல. பாதாளத்தை நோக்கி போயிட்டு இருக்கிற என்னுடைய குடும்பத்தை இதுக்கப்புறம் அடிச்சு இழுக்க முயற்சி பண்ணாதீங்கன்னு ஞாபகப்படுத்திட்டு போலான்னு வந்தேன். உன்ன மாதிரி ஒருத்தி எனக்கு பொண்ணா பிறந்ததுதான் எனக்கு ஒரு மிகப்பெரிய சாபம். இந்த மாதிரி ஒரு அப்பாவுக்கு நான் மகளா பிறந்ததுதான் என்னுடைய மிகப்பெரிய பாக்கியம். புண்ணியம் பண்ண பொண்ணுங்களுக்கு தான் இந்த மாதிரி பாக்கியம் எல்லாம் கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு பாக்கியம் உலகத்துல எந்த பொண்ணுக்குமே கிடைக்க கூடாது அப்படின்னு தான் நான் கடவுளை வேண்டிக்கிறேன். என்னுடைய சந்தோஷத்தை இல்லாம பண்ணிட்டு தான் நீங்க இப்போ சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. பாலாங்கிற ஒரு மக, பாலாங்கிற ஒரு தங்கச்சி இருக்கான்னு சிந்தனை உங்க யாருக்குமே இல்ல. இருந்தாலும் இதெல்லாம் எனக்கு மட்டுமே அந்த கடவுள் கொடுத்த சங்கடங்கள் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நான் சகிச்சுக்கிட்டேன். இதுக்கப்புறம் சகிச்சுக்கிறதுக்கு எனக்கு மனசு இல்ல. என்னுடைய பேர்ல பேங்க்ல போட்டு வச்சிருந்த அந்த பணத்துக்கான முதலும் வட்டியும் சேர்த்து எனக்கு திரும்ப கொடுக்கணும். உங்களோட அந்த 2 பசங்க கிட்ட அந்த பணத்தை எடுத்து வைக்க சொல்லுங்க.
வந்துட்டாங்கப்பா. என்னுடைய எல்லா கோவமும் வருத்தத்தையும் சேர்த்து அவனுடைய கணத்துல, அவனுடைய இடத்து கணத்துல நடிச்சுட்டு. நீ ஏன் பாலா இப்படி பண்ண? என்னங்க, இவ வெண்ணுக்குட்டனை கூட்டிட்டு நடக்கிற மாதிரி நானும் அவனை கூட்டிட்டு நடந்திருக்கேன். அப்படிப்பட்ட அவன் அந்த மாதிரி பண்ணலாமா? அவன் என்ன அக்காவா நினைக்கல அப்படிங்கிற காரணத்துக்காக தானே உங்க கண்ணத்தை பார்த்து அவன் மறைஞ்சிருக்கான். என்னோட இத்தனை வருஷ வாழ்க்கையில நான் அளவுக்கு அதிகமான எதிரிகளை சேர்த்திருக்கேன். என்னோட ஃபேமிலி, உன்னோட ஃபேமிலி, பக்கத்து வீட்டுக்காரங்க, சொந்தக்காரங்க, அதை விட என் கூட இருந்த க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸே இப்போ எதிரிகள் ஆயிட்டாங்க. நான் அந்த வாழ்க்கையை மறந்துகிட்டு இருக்கேம்மா. இனி நாம எக்காரணத்தை கொண்டு யாருக்கிட்டையும் சண்டை போட வேண்டாம் பாலா. ஒருவேளை நான் இதை பண்ணாம விட்டுருந்தேன்னா உங்களை பழி வாங்கினங்கிற அகங்காரத்தில் அவன் கண்டிப்பா இருந்திருப்பான். தப்பு பண்ண என்னுடைய தம்பிக்கு அவ அக்கா கொடுத்த தண்டனை இதான். சூழ்நிலை காரணத்தினால பதிலடி கொடுக்க முடியாத இருக்கிற ஒரு மனுஷனை அடிச்சு போட்டதுக்காக நான் கொடுத்த தண்டனை அது இப்பதான் முடிஞ்சிருக்க. அங்க வச்சு அவன் உன்னை ஏதாவது தொந்தரவு பண்ணியிருந்தானா, உனக்கு ஏதாவது நடந்திருந்ததுன்னா நாங்களாம் என்ன செய்யறது? அப்புறம் எனக்கும் என் பசங்களுக்கும் வேற யார் இருக்காமா? நமக்கு எல்லாரோட நட்பும் வேணும், கருணை வேணும். அதுக்காக அந்த கடவுள் திரும்ப கொடுத்த வாழ்க்கை தான் இது. அதை இனிமே பழி வாங்கறதுக்காக நான் யூஸ் பண்ண மாட்டேன். இத்தனை நாளா என்னை பார்த்த உடனே கதவை சாத்தினவங்க, முகத்தை திருப்பிக்கிட்டவங்க, அவங்க எல்லாரும் என்கிட்ட பாசத்தை காட்டி என்னை ஏத்துக்கணும். என் முகத்தை பார்த்து அவங்க சிரிக்கணும். அதுக்கு நீ என் கூட இருக்கணும். ஹலோ. பாலா, நான் இன்னைக்கு சொன்னல அந்த டாக்டரை போய் பார்க்கலாம். ஆமா, ஏன் ஒரு மாதிரி பேசுற? ஒன்னும் இல்ல மாமா, போலாம். நீ வேணுவோட மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ்லாம் எடுத்துக்கோ. இப்போதைக்கு வேணுவை கூட்டிட்டு போக வேண்டாம். ஒருவேளை டாக்டர் ஏதாவது தப்பா சொல்லிட்டாருன்னா முதல்ல நாம போய் பார்க்கலாம். அவர் என்ன சொல்றாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் வேணும் கூட்டிட்டு போலாம். ஓகே? சரிங்க மாமா. வேணுகோபால் ஜெயில இருக்கும்போதே அவன் அங்கேயே இறந்திருந்தானா இந்த அளவுக்கு பிரச்சனையா வந்திருக்காது. லிவரும் கிட்னியும் ஒரே டைம்ல இப்படி ஆனதுதான் பிரச்சனை. நாளைக்கு மனோஜ் அண்ணனும் பாலாவும் சேர்ந்து இன்னொரு டாக்டரை பார்க்க போறாங்க. அவன் உயிர் பழைக்க ஏதாவது வாய்ப்பு இருக்காமா? இதுவரைக்கும் இல்லம்மா. இப்போ டாக்டர் சொல்ற மாதிரி ஏதாவது அதிசயம் நடந்துச்சுன்னா கொஞ்ச நாள் உயிரோடு இருப்பாரு. இதுக்கப்புறம் பாலாவை கஷ்டப்படுத்தாம
வேணுகோபால் விஷயத்துல கடவுள் ஏதாவது ஒரு முடிவெடுத்தா நல்லா இருக்குமா? உண்மையை சொல்லணும்னா அந்த வேணுகோபால் மட்டும் இல்லனா பாலா டீச்சர் இங்க சூரஜ் சார் கூட சந்தோஷமா இருந்திருப்பாங்கல்ல. உன் வாய் கொஞ்சம் மூடலாளி. நான் நினைச்சதை சொல்லிடுவேன். அதுக்காக என்ன வேலையை விட்டு அமிச்சாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. வேணும்னா நீங்க கல்யாணி கிட்ட கூட கேட்டு பாருங்க. பாலா டீச்சர் அம்மாவா வரணும் தான் இந்த குழந்தையும் ஆசைப்படுறா. இந்த சூழ்நிலையில வேணுகோபால் மட்டும் இறந்துட்டா டீச்சர்னால இந்த வீட்டுக்கு ரொம்ப ஈஸியா வர முடியும். அவர் அந்த மாதிரி செத்து போகணும்னு யாரும் இங்க பிரார்த்தனை பண்ணல. பிரீத்தி மேடம் உங்களுக்கு அப்படிதான் தோணும். அதை யாரும் காமிச்சிக்கலனாலும் சூரஜ் சாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு பாலா டீச்சர் இங்க வந்தா நல்லா இருக்கும்னு இந்த வீட்டுல இருக்கவங்க ஆசைப்படுறாங்க. நீ போய் கல்யாணிக்கு ஏதாவது சாப்பிட எடுத்து வை. சிஐடி வேலைய அப்புறம் பாத்துக்கலாம். பாலா டீச்சர் மட்டும் இந்த வீட்டுக்கு வந்தாங்கன்னா மச்சத்தோட விஷயத்துல ஒரு முடிவு கிடைச்சிடும். அப்படின்னா? ஆமா, உண்மையான கல்யாணியோட முதுகுல இருந்து அந்த மச்சம். தேவையில்லாம கன்ஃபியூஷன் பண்ணாம போங்க. பாலா டீச்சரும் சூரஜ் சாரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா அந்த பிரச்சனை இல்லாம போயிடும். அப்புறம் எல்லாரும் அவங்க பசங்க தானே. குழந்தைங்க மாறி இருந்தாலும் அப்புறம் என்ன பிரச்சனை வரப்போகுது? உனக்கு பதிலா வேற ஆள மாத்தணும். மாத்தணும்னா 3 மாசத்துக்கு முன்னாடி எனக்கு நோட்டீஸ் கொடுக்கணும். எங்களுக்குன்னு தனி சங்கமே இருக்கு. டீச்சர் அம்மா நம்ம வீட்டுக்கு வருவாங்களா பிரீத்தி ஆண்டி? டீச்சரோட ஹஸ்பண்டோட உடம்பு நல்லா ஆயிடுச்சுன்னா அவங்க எல்லாரும் நம்ம வீட்டுக்கு வருவாங்க. நான் அவங்க எல்லாரையும் பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்படுறேன் ஆண்டி. ஹாஸ்பிட்டல்ல இருந்து இப்பதானே வந்திருக்காங்க. ஒரு 2 நாள் கழிச்சு போலாம். அப்பாவையும் கூட்டிட்டு போகணும். நாம கூட்டிட்டு போலாம். நீ இப்ப போய் ஏதாவது சாப்பிடு, சரியா? வா செல்லம். பாலாக்கும் சூரஜ் அண்ணனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க நினைக்கிறீங்களா? வேணுகோபால் உயிர் பொழைக்கவே மாட்டான்னு தெரிஞ்சதுன்னா சூரஜையும் பாலாவையும் சேர்த்து வைக்கிறதுக்கு நான் கண்டிப்பா முயற்சி பண்ணுவேன். வேணுகோபால் செத்து போயிட்டா பாலா இன்னொரு கல்யாணத்துக்கு தயாரா இருப்பான்னு எனக்கு தோணல. 2 பேரும் ஒண்ணு சேரணும்ன்றது கடவுள் முடிவெடுத்தா அது கண்டிப்பா நடக்குமா? இந்த கேஸ்ல கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ண முடியாதுன்னு யாருமா சொன்னது? லிவர் சராசஸ் இருக்கிறதுனால கிட்னியை சேஞ்ச் பண்ணாலும் 3 மாசத்துக்கு மேல உயிரோட இருக்க மாட்டார் அப்படின்னு யார் சொன்னது? சிட்டி ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற டாக்டர் பிரதாபன். வேணுகோபாலோட லேட்டஸ்ட் மெடிக்கல் ரிப்போர்ட் வச்சு பார்க்கும்போது அவருடைய லிவர் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னு தெரியுது. வேணுகோபாலுக்கு ஒரு டாக்டர் ரொம்ப நாள் வாழ முடியாதுன்னு சொன்ன விஷயம் எனக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் தெரியும். டாக்டர் பிரதாப்போட முடிவுகளை தப்புன்னு சொல்லி நம்ம அப்படியே விட்டுட முடியாது. அப்ப இருந்த சூழ்நிலையில குடல் வியாதி முத்தி போன ஒரு ஆளுக்கு 2 கிட்னியும் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா மருந்தாலையும் டயாலிசிஸ் ஆலையும் அவருடைய உயிர் போகாம எவ்வளவு நாள் தடுக்க முடியும்னா வெறும் 100 நாள் தான். அதுக்கு முன்னாடி அவருக்கு இறப்பு எப்ப வேணும்னாலும் வரலாம். இப்ப வேணுகோபால் வயிற்றுக்குள்ள குடல் வளர ஆரம்பிச்சிருக்கு. தண்ணி அடிக்கிறத ஃபுல்லா ஸ்டாப் பண்ணதாலையும் அப்புறம் சிரோசிஸ்க்கான மருந்தை சரியா சாப்பிட்டதாலையும் தான் இது நடந்திருக்கு. தண்ணி அடிக்கிறதும் தம் அடிக்கிறதும் விட்டுட்டாரு. இத்தனை நாளைக்கு இடையில ஒரே ஒரு நாள் மட்டும்தான் தண்ணி அடிச்சாரு. இப்ப இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னா அது கிட்னி தான். கிரியாட்டினோட, யூரியா, பிபி இது எல்லாத்தோட லெவல் கண்ட்ரோலா இல்ல. அதனால பேஷண்ட் டக்குன்னு மயங்கி விழுந்துடலாம், இல்லைன்னா மயக்க நிலைமைக்கு போகலாம். தொடர்ந்து கொஞ்ச நாளைக்கு மயக்க நிலையிலே கூட இருக்கலாம். இதை எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது கிட்னியை சேஞ்ச் பண்றதா நல்லது. அத பண்ணோம்னா என் வீட்டுக்கார உயிர் பழைப்பாரா? பாலசுதா, எந்தவித சர்ஜரியும் 50% தான் கண்டிப்பா ஜெயிக்கும். வேணுகோபாலுடைய விஷயத்துல நம்ம பண்ண போறது ஒரு பரிசோதனை முயற்சி தான். அவருக்கு மேட்ச் ஆகக்கூடிய கிட்னி கிடைச்சா நம்ம சர்ஜரி பண்ணலாம். நாம நம்பிக்கையா இருப்போம். ஜெயிச்சிட்டோம்னா அவருக்கு ஒரு புது வாழ்க்கை கிடைக்கும். டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணா 50% ஆவது அவரால் குணமாக முடியுமா? 50 வேண்டாம், 5% அதுவும் வேண்டாம். வெற்றிக்கான 1% இருந்தா கூட ஆபரேஷன் பண்ணிடலாம். பிரதாபன் டாக்டர் சொன்னது 3 மாசம்தான். அதுல இப்பவே பாதிக்கும் மேற்பட்ட நாட்கள் முடிஞ்சது.
வேணுகோப்பன் 1 வருஷம் உயிரோட இருப்பார்னு நீங்க வாக்கு கொடுத்தீங்கன்னா நம்ம ஆபரேஷன் பண்ணலாம். கிட்னியை மாத்தினா கொஞ்சம் வருஷம் உயிரோட இருப்பாரு. அது 10, 15, 25 வருஷமா கூட இருக்கலாம். பேஷண்ட் உயிரோட இருப்பாருங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அதனால நான் வாக்கு கொடுக்குறேன். கிட்னி டோனரை நீங்க தான் கண்டுபிடிச்சு கொடுக்கணும். அதுக்கு நான் தயாரா இருக்கேன். பாலா, என் வீட்டுக்காரருடைய உயிரை காப்பாத்துறதுக்கு என்னோட ஒரு கிட்னியை கொடுக்கறதுக்கு நான் தயாரா இருக்கேன். பாலசுதா, உங்க பிளட் குரூப் என்ன? பி பாசிட்டிவ். சாரி, வேணுகோபாலுடைய பிளட் குரூப் ஏ பாசிட்டிவ். உங்களுடைய கிட்னி எடுத்து கண்டிப்பா அவருக்கு வைக்க முடியாது. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ இல்ல சொந்தக்காரங்க கிட்டயோ கேட்டு பாருங்க. கொடுக்கறதுக்கு யாராவது தயாரா வந்தாங்கன்னா? வேணுகோப்பன் உயிரோட இருக்கணும்னு நினைச்சு ஆசைப்படுறவங்க எனக்கு தெரிஞ்சு யாரும் இல்ல. புருஷனுடைய உயிரை காப்பாத்துறதுக்கு நீங்க கிட்னி கொடுக்க தயாருன்னு சொன்னீங்கல்ல? ஆமா. அப்படின்னா ஃபாதர் டேவிட்டோட தலைமையில திருச்சியை தலைமையிடமா கொண்டு ஒரு கிட்னி ஃபெடரேஷன் போய்கிட்டு இருக்கு. மரணத்துக்காக காத்துக்கிட்டு இருந்த ஏகப்பட்ட பேஷண்ட்ஸை அவங்க முயற்சி பண்ணி கிட்னி டோனரை கண்டுபிடிச்சு அவங்க உயிரை மறுபடியும் திரும்ப கொண்டு வந்திருக்காங்க. இப்போவும் அந்த கருணை இல்லம் நல்லபடியா நடந்துகிட்டு இருக்கு. அப்படி ஒரு கிட்னி டோனரை கண்டுபிடிச்சா அவருக்கு லட்சக்கணக்கில் பணம் கொடுக்கணும் இல்லையா? நான் சொன்ன விஷயத்தை யோசனை பண்ணி என் புருஷனுக்கு தேவையான ஏ பாசிட்டிவ் கிட்னியை கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு பாலசுதா நீங்க அப்ளிகேஷன் போடணும். அவங்க ஆளை கண்டுபிடிப்பாங்க. அதுக்கு பதிலா பி பாசிட்டிவ் கிட்னி தேவைப்படுற இன்னொரு ஆளுக்கு பாலசுதா கிட்னி டொனேட் பண்ணணும். ரெண்டு சர்ஜரியும் ஒரே சமயத்துல நடக்கும். ஆபரேஷன் செலவு மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டா போதும். அதுவும் ரொம்ப ரொம்ப கம்மியான செலவுல பண்றதுக்கு அவங்க சில ஹாஸ்பிட்டல்ஸ் கூட டைப்ல இருக்காங்க. அந்த வழியில முயற்சி பண்ணி பாருங்க, நடக்கும். அப்படின்னா பாலாவோட ஹெல்த் டாக்டர்? அந்த சந்தேகம் அங்க போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு இருக்காது. நான் ஃபாதர் டேவிட்டோட நம்பர் கொடுக்கறேன், நீங்க போய் பாருங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்ததுன்னா 1 மாசத்துக்குள்ள ஆபரேஷன் நடந்துடும். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.